வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः। श्री 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 चन्द्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः। ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதையே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் உண்மையான சரித்திரமானது. இந்த ராமாயணத்தில் தினந்தோறும் ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக இந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், இந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் தினந்தோறும் இந்த ராமாயண மாபெரும் சரித்திரத்தை நிறுவனப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து என்னுடைய அன்பு இதயங்கள் அனைவருமே இந்த ராமாயணத்தை இன்னும் சரித்திரத்தை கேட்டு அனைவரது குடும்பமும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பணிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண படிப்பானது ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் ஆரண்ய காண்டத்தில் சதுஷ்டிதம சர்க்கா, சர்க்கமானது 64. ராமக்ரோதா, ஸ்ரீ ராமபிரானுக்கு சீதா பிராட்டியாரை காணாமல் மிகவும் அதிக கோபத்தோடு அனைத்து பஞ்சபூதங்களுக்கும் சாபம் கொடுக்க ஆரம்பித்தாராம் கோபத்தில். இந்த அத்தியாயத்தில் இன்றைய தினம் ஸ்லோகம் 1 முதல் 36 வரை சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரசத்ருகண அனுவசமேய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் அனைவரும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். ஓஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகா வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தெய்வே ஜரஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரியமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்தனேभ्यः. श्री सीतालक्ष्मण वरशत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्रमूर्ति चरणारविंदाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणम आरण्यकांडத்தில் चतुष्षष्टितम सर्गः, सर्गमाனது 64. ராமக்ரோதா, ஸ்ரீ ராமபிரானுக்கு தன்னுடைய பாரியாளாகப்பட்ட தர்மபத்தினி சீதா பிராட்டியாரை காணாமல் அதிக கோபத்தோடு பஞ்சபூதங்களுக்கும் சாபத்தை கொடுக்க ஆரம்பித்தாராம். அதிக கோபம் கொண்டார். சாதீனோ தீனயா வாசா லக்ஷ்மணம் வாக்கியமப்ரவீத் சீக்கிரம் லக்ஷ்மண ஜானீஹி கத்வா கோதாவரீம் நதீம் அபி கோதாவரீம் சீதா பத்மான்யானயிதும் நயிதும் கத்கதாः. அப்புறம் என்ன பண்ணாராம், ஸ்ரீ ராமபிரான் ரொம்பவும் இறங்கத்தக்க நிலையில் இருந்த ராமபிரான் கெஞ்சி மன்றாடக்கூடிய குரல்ல தன்னுடைய தம்பியாகப்பட்ட லக்ஷ்மணா பார்த்து சொன்னாராம், ஏ லக்ஷ்மணா, தாமரை மலர்களை கொண்டு வருவதற்காக சீதை கோதாவரி நதியோரத்துக்கு கண்டிப்பாக கரையோரம் போயிருப்பா. அதனால் நீ என்ன பண்ணுறன்னா இப்போ ரொம்பவும் விரைவாக சென்று கரைக்கு சென்று அவளை போய் தேடி பார்த்துட்டு அவளை கூப்பிட்டு வா அப்படின்னு ராமபிரான் லக்ஷ்மணன் கேட்டது. ஏவ முக்த சுராமேனா லக்ஷ்மண புனரேவஹி
நதீம் கோதாவரீம் ரம்யாம் ஜகாம லகு விக்ரமஹ. ஸ்ரீ ராமபிரான் இந்த மாதிரி சொன்ன உடனே லக்ஷ்மணன் என்ன பண்ணாராம், அழகிற்கிய கோதாவரி நதியை நோக்கி ரொம்பவும் வேகமாக போனாராம். தாம் லக்ஷ்மண தீர்த்தவதீம் விசித்வா ராமம் அப்ரவீத் நைனாம் பஸ்யாமி தீர்த்தேஷோ ரோசதோ ந ஸ்ருணோதி மே. கோதாவரி நதியில் லக்ஷ்மணன் என்ன பண்ணாராம், கோதாவரி நதியில் நீராடக்கூடிய துறைகள் பலவற்றிலும் ஸ்ரீ சீதா பிராட்டியாரை பார்த்து விட்டுட்டு நேரம் அங்கேருந்து ஓடி வந்து ஸ்ரீ ராமபிரான் கிட்டக்க நான் பல இடங்கள்ல தேடிட்டேன், பிராட்டியார காணல, அன்னையார காணல. எப்படி சொல்றா பாருங்க இங்க சீதைய அன்னைன்ற அன்னையார காணல. உரத்த குரல்லையும் அழைத்தேன், அன்னையாரே பிராட்டியாரே அப்படின்னு அழைச்சேன். அதுவும் அவரோட செவியில வந்து கேட்கல அண்ணா அப்படின்னாராம் லக்ஷ்மணன். கம் நுசா தேசமாபன்னா வைதேகி கிளேசநாசினி நகீதம் வேட்சி வை ராம யத்ர சா தனுமத்யமா. மன துயரம் வந்து அழைக்கக்கூடிய வைதேகி பிராட்டியார் வந்து எந்த இடத்துக்குத்தான் போயிருக்காரோ அவர் வந்து ரொம்பவும் குடியினுடைய அவர் இருக்கும் அந்த இடத்த வந்து நான் வந்து கொஞ்சம் கூட அறியலன்னா என்னால் அவங்கள கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு லக்ஷ்மணன் சொன்னாராம். ஸ்ரீ ராமபிரான் கேட்டுக்க. லக்ஷ்மணஸ்ய வச்ச ஸ்ருத்வா தீன சந்தாபமோஹிதः ராம சம்மபீச்சக்ராம ஸ்வயம் கோதாவரீம் நதீம். லக்ஷ்மணன் சொல்ல சொற்களை எல்லாம் கேட்டதுமே ராமபிரான் என்ன பண்ணாராம், மனம் நொந்து போய் சோகத்தால மதிமயங்கி ராமபிரான் தானே இந்த கோதாவரி நதியை நோக்கி நடந்து போனாராம், விறுவிறுன்னு ஓடி போனாராம். சாதாம் உபசிதோ ராம வசீதே ஏவமப்ரவீத். அந்த நதியினுடைய அருகில போய் சென்று நின்றுட்டு ராமபிரான், ஏ கோதாவரி நதியே சீதை எங்கே அப்படின்னு நதி கிட்டக்க முதல்ல ஜலத்துக்கிட்ட கேட்கிறார். பூதானி ராட்சசேந்திரேண வதார்யேண கிருதாமபி ததா சசம்சோ ராமய ததா கோதாவரி நதி. வதம் செய்யக்கூடிய அரக்க மன்னனால சீதா பிராட்டியாரால் வந்து அபகரித்து செல்லப்பட்டாள் அப்படின்றத சகல பிராணிகளும் கோதாவரி நதியும் கூட ஸ்ரீ ராமபிரானுக்கு சொல்லவே இல்லையா. ததா பிரசோதிதா பூதை சம்சாஸ்மிதம் பிரியாமிதி அச சாப்யவத சீதாம் ராமேண சோசதா. அப்ப என்ன பண்ணாரா, உடனே ராமபிரான் எல்லா பிராணிகள் கிட்டையும் இவருடைய பிரியத்திற்கு உரிய பிராட்டியை பற்றி செய்தியை வந்து தெரிவிங்க அப்படின்னு தூண்டப்பட்ட போதிலும் சீதையை குறித்து துக்கத்தில் ஆழ்ந்திருந்த ராமன் கிட்டக்க அந்த கோதாவரி நதி வந்து எதுவுமே சொல்லாமலேயே இருந்துதான் கோதாவரி நதி. ராவணஸ்ய தத்ரூபம் கர்மாணி சதுராத்மனः த்யாத்வா பயாத்து வைதேகிம் சா நதீன சசம்சதாம். தீயவனான காம கொடூரனான
ராவனுடைய பயங்கரமான அந்த தோற்றத்தையும் செயல்களையும் இந்த கோதாவரி நதியானது நினைச்சு பார்த்து பயம் கொண்டு வைதேகியை பற்றி எதையுமே சொல்லாம இருந்துதான் ராமபிரான் கிட்டக்க நிராசஸ்தோ தயா நித்யா சீதாயா தர்சனே கிருதः வாச ராம சௌமித்ரியம் சீதா தர்சனகர்ஷிதः. இப்ப ராமபிரான் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த சீதையை காணக்கூடிய விஷயத்துல இந்த நதி உதவி செய்யும் அப்படின்னு நான் மனசுல எண்ணின்னு இருந்தேன். அந்த நம்பிக்கை முற்றிலும் வீணாகி போச்சு. சீதையை காணாமல் இருந்ததுனால மன துயரத்தால் தவித்து கொண்டிருந்த ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணனை பார்த்து சொன்னாராம், ஏஷா கோதாவரி சௌமிய கிஞ்சின்ன பிரதிபாஷதே கிம்னு லக்ஷ்மண வக்ஷ்யாமி சமேத்ய ஜனகம் வசஹ மாதரம் சைவ வைதேகியா விநாதாம் அகமப்ரியம். தம்பி லக்ஷ்மணா, இந்த கோதாவரி என்று ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லாம இருக்கு எனக்கு. நானா லக்ஷ்மணா, வைதேகி இல்லாம நான் மட்டும் தனியா அயோத்தி மாநகரம் நாட்டுக்கு சென்று ஜனகமக சக்கரவர்த்தியையும் சீதையினுடைய தாயாரையும் பார்க்கும்போது துன்பகரமான சொற்களை நான் எப்படி சொல்றேன் லக்ஷ்மணா, சொல்லு நீ. வைதேகி இல்லாம நான் மட்டும் அங்க போய் ஜனகர்கிட்டையும் மதிப்பிற்குரிய என்னோட தாயார்கிட்டையும் நான் இந்த மாதிரி சீதையை காணோம் அப்படின்னு நான் எந்த விதத்தில் நான் சொல்லுவேன், சொல்லு லக்ஷ்மணா அப்படின்னு கோபமா கேட்டாராம் ராமபிரான். யாமே ராஜ்யவிஹீனஸ்ய வனே வன்யேன ஜீவதः சர்வம் யபானய சோகம் வைதேகி குணோசா கதா. லக்ஷ்மணா, நாட்டை இழந்து காட்டுக்கு வந்தோம். இங்க கிடைக்கக்கூடிய கனி கிழங்குகளை சாப்பிட்டு காலம் கழிக்கும் என்னோட மன துயரை எல்லாம் போக்குகின்ற என்னுடைய மனைவியாகப்பட்டவள் சீதை எங்கதான் போயிட்டா, சொல்ல லக்ஷ்மணா அப்படின்னு கோபத்தோட கேட்டாராம் ராமபிரான். ஞாதிபக்ஷ விஹீனஸ்ய ராஜபுத்ரே அபஸ்யதः மன்யே தீர்கா பவிஷ்யந்தி ராத்ரயோ மம ஜாக்ரதः. என்னுடைய மனைவி இருக்காலே சீதா பிராட்டியார் உற்றார் உறவினர் எல்லாரையுமே பிரிந்து என்னோட வந்தான். நானும் என்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாரையும் பிரிந்து தான் வந்தேன். ஆனா இப்ப அரசுகுமாரி சீதையையும் காணாததால் எனக்கு துக்கமானது 2 பங்காக அதிகரிச்சு போயிடுது. எனக்கு தூக்கமே இல்லாம இருக்கக்கூடிய எனக்கு இரவு பொழுது இனிமேல் ரொம்பவும் நீண்டதாகவே இருக்க போறது லக்ஷ்மணா அப்படின்னாராம் ராமபிரான். மந்தாகினீம் ஜனாசானாம் இமம் பிரஸ்ரவணம் கிரீம் சர்வாண்யனுச்சரிஷ்யாமி யதி சீதா ஹி திருஷ்யதே ஏதே மிருகா மகாவீர்யா மாமீக்ஷந்தே முகுர்முகுः வக்துகாமா இவ இமே இங்கீதான்யோபலக்ஷயே. அந்த தண்டகாரண்யத்துல மந்தாகினி அப்படின்னு ஒரு நதி. அந்த மந்தாகினியினுடைய நதி கரையும் ஜனஸ்தானம் முழுவதிலும் பிரஸ்வரண அப்படின்னு ஒரு மலை இருக்கு.
அந்த மலையிலும் சீதை இருக்காளா அப்படின்னு நான் தேடி பார்க்குறேன்ட்டு ராமபிரான் போய் தேடி பார்க்க போனாராம். பேராற்றல் புரிஞ்சிய இந்த மான்கள் அடிக்கடி என்னை பார்த்தவன் தான் இருக்கு லக்ஷ்மணா. மான்கள் என்ன பார்க்கறது, அவற்றினுடைய அசைவுகளையும் நான் பார்க்கறேன். அந்த மான்கள் ஏதோ என்கிட்ட சொல்றதுக்கு விரும்புறது அப்படின்னு எனக்கு தோன்றது லக்ஷ்மணா அப்படின்னாராம் ராமபிரான். சுத்ருஷ்ட்வா நரோ வியாக்ரோ ராகவ பிரத்யுவாசः வசீதேதி நிரீக்ஷன் வை பாஷ்ப சம்ருத்தயா கிரா ஏவமுக்தா நரேந்திரேண ते मृगा सगसोस्थिताः दक्षिणाभिमुखा सर्वे दर्शयन्तो नपस्थलम्. அந்த மாதிரி அப்படிப்பட்ட அந்த நிலையில சரி ராமபிரான் அந்த மான்களையே ரொம்பவும் உற்று நோக்கிய மகாவீரரான ராமன் தன்னுடைய கண்களில் கண்ணீருடன் துயரத்தால் தொண்டை அடைத்துக் கொள்ள சீதை எங்கே அப்படின்னு அந்த மான்கள்கிட்ட கேட்டார். புருஷோத்தமரான அவரால் ஏன்னா இவர் தான் ஸ்ரீமன் நாராயணன் ஆச்சு 50%. புருஷோத்தமன்னா ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தருக்கு தான் அந்த பேரு. இந்த வாயிலை கேட்கப்பட்ட உடனே அந்த மான்கள் எல்லாமே என்ன பண்ணித்தான், ஆகாயத்தை பார்த்துட்டு மேல தலையை தூக்கி ஆகாயத்தை காட்டிட்டு தெற்கு திசையை நோக்கியபடி உடனே எழுந்து நின்றுதான் எல்லா மான்களும். மைதிலி கிரியமானசா திசம் யாவன் வவத்யதா ஏன மார்கேண தாகுந்தோ நிரீக்ஷந்தே நராதிபம். ஒரு ராமபிரான் லக்ஷ்மணன்கிட்ட சொல்றார், கவர்ந்து செல்லப்பட்ட பிராட்டியார் எந்த திசை கொண்டு போகப்பட்டாரோ அதே வழியில தெற்கு நோக்கி அந்த மான்கள்லாம் ஓடி போயிட்டே ராமபிரான பின்னால பார்த்துட்டே தெற்கு நோக்கி ஓடித்தான். மான்கள்லாம் திரும்பி திரும்பி பார்த்துதான். ஏன மார்க்கம் சபூமிம் ச நிரீக்ஷம் தே ஸ்மதே மிருகாः புனஸ்ய மார்க விச்சந்தோ லக்ஷ்மணேனோபலக்ஷிதாः. அப்போ லக்ஷ்மணனுக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த மான்கள்லாம் எந்த தெற்கு திசையும் ஆகாய பகுதியும் பார்த்து கொண்டு ஓடிண்டே இருக்கோ தொடர்ந்து அந்த வழியிலேயே செல்ல வேண்டும் அப்படின்னு லக்ஷ்மணனுடைய மனசுல தோணித்தான். ஆகாய மார்க்கமாக எடுத்து செல்லப்பட்டு பிராட்டியானவர் தெற்கு திசையில் வெகு தொலைவில் சீதையானவர் வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றத இந்த மான்கள் நமக்கு தெரிவிக்கிறது அப்படின்னு லக்ஷ்மணனுக்கு மனசுல தோணித்தான். ஏஷாம் வசன சர்வஸ்வம் லக்ஷயாமாச சேங்கிதம் வாச லக்ஷ்மணோ ஜேஷ்டம் ஈமான் பிராதரமார்த்தவத். அந்த மான்கள் சொல்ல விரும்பிய எல்லாத்தையும் அந்த மான்களுடைய அங்கங்களினுடைய அசைவுகளை பார்த்து அதை நல்ல பிரமாதமா அறிந்து கொண்ட பேரறிவாளனாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் தன்னுடைய மூத்த சகோதரராகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானை பார்த்து ரொம்பவும் துக்கத்தோடு பின்வருமாறு சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, க்வாசீதே தே துவயா பிருஷ்டா யதே மே சகசோஸ்திதாः தர்சயந்தே க்ஷிதிம் சைவ
தட்சிணாம்ச திசம் மிருகா. சீதை எங்கே அப்படின்னுட்டு உங்களால் கேட்கப்பட்ட இந்த மான்கள் என்ன பண்ணுறது பார்த்தீங்களான்னா, லக்ஷ்மணன் சொல்கிறார் ராமபிரான் கிட்டக. உடனே எழுந்த அந்த அசைவுகளால் பூமியையும் தெற்கு திசையையும் நமக்கு காட்டுறது. இந்த தெற்கு திசையில தான் சீதா பிராட்டியால் கவர்ந்து சென்றப்பட்டிருக்கா அப்படின்னு சொன்னாராம் ராமபிரான் கிட்டக லக்ஷ்மணன். சாதோ பிரச்சாஹை தேவா திசமேதாம் ஹி நைருதிம் யதே ஸ்யாதாகம கச்சித் ஆர்யாவா சாதலக்ஷ்யதே. லக்ஷ்மணன் சொல்றார், அதனால ஐயனே அண்ணா, இந்த தென்மேற்கு திசையிலே நாம் சென்று பார்ப்பது நல்லது அப்படின்னு எனக்கு தோன்றது. பிராட்டியை பற்றிய தகவல் கண்டிப்பா ஏதேனும் இங்க கிடைக்கலாம் நமக்கு. ஏன், பிராட்டியே கூட நம்மளுக்கு கிடைக்கலாம், நம்ம கண்ணில் படலாம் அப்படின்னாராம் லக்ஷ்மணன் ராமபிரான் கிட்டக. பாடமித்யேவகா குஸ்தா பிரஸ்திதோ தட்சிணாந்திசம் லக்ஷ்மணா நுகத ஸ்ரீமான் வீக்ஷமானோ வசுந்தராம். வீரலட்சுமியோட கூடிய காகுத்தராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான், சரி நம்ம அப்படியே செய்வோம் லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் ராமபிரானை பின்தொடர்ந்து வர சுற்றிலும் இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் பார்வையை செலுத்திக் கொண்டு தெற்கு திசையை நோக்கி புறப்பட்டாராம் ராமபிரான். ஏவம் சம்பாஷமானோ தாவன் யோன்யம் பிராதரா உபோ வதுந்தராயாம் பதிதம் புஷ்மார்கம் அபஸ்யதாம். தாம் புஷ்பவృష్టిம் பதிதாம் திருஷ்ட்வா ராமோ மஹீதலே உவாச லக்ஷ்மணம் வீரோ துக்கிதோ துக்கிதம் வசஹ. இந்த மாதிரி தங்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டு ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணனும் இந்த சகோதரர்கள் இருவரும் பாதையில் மலர்கள் விழுந்து கிடப்பதை பார்த்தாலாம். மகாவீரராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் தரையில் சிதறி விழுந்து கிடந்த ஏராளமான அந்த மலர்களை எல்லாம் பார்த்ததுமே அவருக்கு நெஞ்சமானது ரொம்பவும் கலங்கி போய் லக்ஷ்மணனை பார்த்து துக்ககரமான சொற்களை சொன்னாராம். அவே ஜானாமி புஷ்பாணி தானி மானீக லக்ஷ்மணா அபேனந்தானி வைதேகியா மயா தத்தானி காணனே. லக்ஷ்மணா, காட்டில் என்னால் கொடுக்கப்பட்ட மலர்களை வைதேகி இந்த மலரை தான் தன்னுடைய கூந்தலில் வச்சுட்டு இருந்தா. இங்கே விழுந்து கிடக்கும் இந்த புஷ்பங்கள் அவள் தலையில இருந்தது தான் அப்படின்னு எனக்கு கண்டிப்பா தெரியறது லக்ஷ்மணா அப்படின்னாராம் ராமபிரான். மன்யே சூரியஸ்ய வாயுஸ்ய மேதினீஷ யசஸ்வினி அபே ரக்ஷந்தி புஷ்பாணி பிரகோர்வந்தோ மம பிரியம். சூரிய பகவானும் வாயுவும் பெருமைக்குரிய பூதேவியும் எனக்கு நன்மை செய்யணும் நலன் செய்யணும் அப்படின்னு விரும்பி இந்த பூக்களை வாடி போகாமலும் இந்த பூக்கள் உருமாறாமலும் வெகு தூரம் காற்று அடிச்சினா ரொம்ப தூரம் அடிச்சுட்டு போயிடும். அதனால் காற்று கூட அடிக்காமல் இவா 3 பேரும்
இந்த புஷ்பங்களை வந்து காப்பாற்றி வச்சிருக்கா பாத்தியா லக்ஷ்மணா அப்படின்னு சொன்னாராம் ராமபிரான் லக்ஷ்மணன் கிட்டக. ஏவமுக்தா மகாபாகும் லக்ஷ்மணம் புருஷர்ஷபः உவாச ராமோ தர்மாத்மா கிரிம் பிரஸ்ரவணாகுலம். ஆண்களிலேயே காளை போன்றவர் ஸ்ரீராமபிரான். மகாபலம் பொருந்திய லக்ஷ்மணன் கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு அருவிகள்லாம் நிறைய நிரம்பிய பிரஸ்ரவண அந்த மலையை பார்த்து சொன்னாராம் ஸ்ரீ ராமபிரான். என்ன சொன்னார் ராமபிரான் அப்படின்னா, தச்சே க்ஷித்ரே விரதாநாத திரஷ்டா சர்வாங்க சுந்தரி ராமா ரம்யே வனோத்தேசே மயா விரஹிதா த்வயா. மலைகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவனே ராமபிரான் சொல்றார் மலையை பார்த்து, என்னை விட்டு பிரிந்தவளும் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவளுமான ஒரு பெண் மனோரம்யமான இந்த காட்டுல வந்து உன்னால பார்க்கப்பட்டாளா, நீ பார்த்தியா? இந்த ஸ்லோகத்துல கச்சித் க்ஷித்தி பிரதாம்நாத அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அந்த இடத்துல சர்வக்ஷித் பிரதாம்நாத அப்படின்னு இருந்ததுன்னா பொருள் அமைதி ஏற்படும் அப்படின்ற ஒரு அர்த்தம் வந்து உண்டு. சர்வாங்க சுந்தரியான ஒரு பெண் உன்னால பார்க்கப்பட்டாளா அப்படின்ற அந்த எதிரொலி வந்து மலையிலேருந்து மறுபடியும் ஒலிக்கும். இவர் கேட்ட கேள்விக்கு மலையிலேருந்து ஒலிக்கக்கூடியது ஒலிக்கும். பார்க்கப்பட்டாளா அப்படின்னு கேட்டால எதிரொலி வந்து கேள்விக்குறியோடு அந்த மாதிரியே கேட்கும். அந்த ஒரே ஒரு கட்சி பிரதாம்நாத அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் தான், அந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தான். அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகத்துக்கும் மறு ஸ்லோகத்துக்கும் கொஞ்சம் கூட ஒட்டே இருக்காது. அது நல்லா பாருங்க. கிருத்தோ பிரவீத்கிரிம் தத்ர சிம்ஹ க்ஷூத்ரம் மிருகம் யதா தாம் ஹேமவர்ணாம் ஹேமாபாம் சீதாம் தர்சய பர்வதா யாவசானுனி சர்வாணி நதே வித்வம்சயாம்யகம். ஒரு சிங்கமானது ஒரு அல்ப பிராணியை பார்த்து கர்ஜிப்பதை போல ராமபிரான், ஓ மலையே, உன்னுடைய சிகரங்களை எல்லாம் நான் இப்ப தூள் தூளாக்க போறேன். பொன்னிறமும் பொன்னொழியும் கொண்ட என்னுடைய தர்மபத்தினியான பாரியாளர் ரொம்பவும் அழகா இருக்கக்கூடிய சீதையை வந்து நீ எனக்கு உடனே இப்ப காட்டுடு அப்படின்னு ரொம்பவும் கோபம் கொண்டு ராமபிரான் அந்த இடத்துல அந்த மலையை பார்த்து சொன்னாராம். ஏவமுக்தசு ராமேணா பர்வதோ மைதிலிம் பிரதி தர்சயன் நிவாதாம் சீதா தர்சயத ராகவே. அந்த மலையானது அதாவது இந்த மலை உடனே என்ன பண்ணித்தான், மைதிலியை பற்றி ஸ்ரீ ராமபிரான் இந்த மாதிரி சொன்ன உடனேயே அந்த மலை தன்னுடைய எதிரொலியால சீதா பிராட்டியாரை காட்டுவது போல தோன்றினாலும் அவளை வந்து ஸ்ரீ ராமபிரானுடைய கண்ணுக்கு புலனாகும்படி அந்த மலையானதை காட்டல. எப்படி பார்த்தா
சீதா பிராட்டியார காமிச்சது எங்க இருக்குன்னு மலை. ஆனா அது ராமபிரானோட கண்ணுக்கே தெரியல. ஏன்னா இவருக்கு மனம் நொந்து போயிருக்கார். ததோ தாகரதி ராம உவாச சிலோசியம் மம பாணாக்னி தத்தோ பஸ்மி பஸ்மி பூதோ பவேஷ்யசி அசேவ்ய சர்வதஸ்வைவ நிஸ்திருண துரும பல்லவஹ. அப்ப என்ன பண்ணாருனாக்க தசரதா சக்கரவர்த்தியுடைய குமாரராய ஸ்ரீ ராமபிரான் மலை குன்றை பார்த்து அக்னியை தப்பக்கூடிய என்னுடைய பானங்களால உன்னை இப்ப நான் தூள் தூளாக போறேன், எரிக்கப்பட்டு புல் மரம் தளிர்கள் எல்லாமே ஒழிந்ததாக எக்காலத்திலும் எவராலும் விரும்பப்படாதவன்னா சாம்பலாக போற நீ அப்படின்னு சாபம் கொடுத்தாராம் கோபமா ராமபிரான். இமாவாசரிதம் சாத்ய சோஷயேஷ்யாமி லக்ஷ்மணா யதேனாக்யாதி மே சீதா அத்ய சந்திர நிபாணனா. உடனே ராமபிரான் என்ன பண்ணாருனாக்கா லக்ஷ்மணனை பார்த்து சொன்னாராம், சந்திரனுக்கு நிகராக முகமுடைய என்னுடைய சீதையை பற்றி இந்த நதி இப்போது எனக்கு தெரிவிக்காம போயிடுது. அப்படி இது எனக்கு இப்போ தெரிவிக்காம போச்சுன்னா நான் இந்த நதியையும் இப்பயே வற்ற செய்வேன். இந்த மாதிரி கோபத்தோடு சொன்ன ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய கண் பார்வையாலேயே அந்த மலையையும் அந்த ஆற்றையும் சுட்டு எரித்து விடும் போல பார்க்கும்போது தரையில ஒரு அரக்கனுடைய பெரிய அடிச்சுவடை பார்த்தாராம் ராமபிரான். இமாவாசரிதம் சாத்ய சோஷயேஷ்யாமி லக்ஷ்மணா யதேனாக்யாதி மே சீதா அத்ய சந்திர நிபாணனா. ஏவம் ச ருஷிதோ ராமோ திதக்ஷன்னிவ சக்ஷுரா ததர்ச பூமோ நிஷ்கிராந்தம் ராட்சசஸ்ய பதம் மகத். லக்ஷ்மணா, அந்த பாதையும் அந்த அரக்கனுடைய பாதத்தை பார்த்துட்டு லக்ஷ்மணா பார், இது அரக்கனோட பாதை இங்க தெரியறது பார் அப்படின்னாராம். பிரஸ்தயா ராமகாங்கிண்யா பர்வதா வத்யா இதஸ்ததஹ ராக்ஷசேனா நிவృత్తాயா மைதில்யாஸ்ய பதான்யதா. सा लक्ष्मीक्ष्य परिक्रान्तं सीतया राक्षसस्य च वक्नं धनुष्य धूनीश विकीर्णं बहुतारदं सम्प्रान्त कृतयो राम सशंस भ्रातरं प्रियम्. கூடவே ஸ்ரீ ராமபிரானை நோக்கி செல்ல விரும்பி பயத்தோட இங்கும் அங்கும் ஓடி சென்றவர்கள்லாம் அரக்கனால் பின்தொடரப்பட்டவர்களுமாக வைதேகி தன்னுடைய தர்மபத்தினியா இருக்கப்பட்ட சீதையினுடைய பாத சுவடுகளையும் ஸ்ரீ ராமபிரான் பார்த்தாராம இடத்துல. சீதை மற்றும் அரக்கனுடைய அடிச்சுவடுகளை பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு முறிஞ்சி கிடந்த வில்ல பார்த்தாராம். அம்பரா துணிகள்லாம் செதறி போய் கடந்துதான். சுக்கு நூறாக நவரத்தினாலேயே இழைக்கப்பட்ட தேரானது சுக்கு நூறா இருந்ததையும் ராமபிரான் பார்த்தாராம்.
அப்போ என்னாச்சுனாக்கா ஸ்ரீ ராமபிரானோட மனமானது ரொம்பவும் பதறித்தான். பாசத்துக்குரிய தன்னுடைய தம்பியை பார்த்து ஸ்ரீ ராமபிரான் சொன்னாராம், இன்றைய தினம் ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டத்தில் சதுஷஷ்டிதம சர்க்கா, சர்க்கமானது 64, ராமக்ரோதா, ஸ்ரீ ராமபிரான் கோபமடைந்தார் என்கிற தலைப்பிலே முதல் ஸ்லோகத்திலிருந்து 36வது ஸ்லோகம் வரை சொல்லி முடித்தோம். நாளை 37வது ஸ்லோகத்திலிருந்து இந்த அத்தியாயம் முழுக்கவும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே சுபம் அஸ்தோ.